மார்னிங் இது வரைக்கும் நம்ம பார்த்தது மாலிகுலர் மாஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்குற சம்ஸ் மோல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். கால்குலேட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் 46 கிராம் ஆஃப் சோடியம். இதில் நம்ம மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். நமக்கு கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு எடுத்து எழுதணும். கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாஸ் ஆஃப் சோடியம் கொடுத்துருக்காங்க. எத்தனை கிராம் கொடுத்துருக்காங்கன்னா 46 கிராம். ஸோ சோடியம்ன்றது ஆட்டம், அதனால் அட்டாமிக் மாஸ் ஆஃப் சோடியம் எவ்வளோ எடுத்து எழுதியிருக்கேன் 23 கிராம். டு ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். அதனுடைய ஃபார்முலா என்ன? நமக்கு இங்கே மாஸ் கொடுத்துருக்கிறதுனால கிவன் மாஸ் பை அட்டாமிக் மாஸ் தான் ஃபார்முலா. அப்போ கிவன் மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 46, அட்டாமிக் மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 23. ஸோ த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு கேன்சல் பண்ணால் 23 2 times 46. therefore நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சோடியம் ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட் சம் பாருங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா கால்குலேட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் 5.6 லிட்டர் ஆஃப் ஆக்சிஜன் அட் எஸ்டிபி. இதுக்கு முன்னாடி கொடுத்த சம்மில் கிராம் கொடுத்துருந்தாங்க. இப்போ கொடுத்துருக்க சம்மில் லிட்டர் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கணும். இப்போ 5.6 லிட்டர் அப்படின்னும் போது நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? வால்யூம் இருக்கிற ஃபார்முலாவாக யூஸ் பண்ணணும். ஸோ கிவன் என்ன? வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் அட் எஸ்டிபி ஈக்குவல் டு 5.6 லிட்டர். இங்கே என்ன கண்டுபிடிக்கணும்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ சொல்யூஷனில் நம்ம என்ன ஃபார்முலா எடுத்து எழுதிக்கிறோம்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு கிவன் வால்யூம் ஆஃப், இங்கே கொடுத்துருக்க வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் அட் எஸ்டிபி. இங்கே நான் 22.4ன்னு எழுதியிருக்குது என்னென்னா மோலார் வால்யூம் ஆஃப் மோலார் வால்யூமோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா எனி கேஸ் ஆஃப் த மோலார் வால்யூமோட வேல்யூ 22.4 தான். அதனால் நான் 22.4ன்னு ஸ்ட்ரெயிட்டாக எழுதிட்டேன். இங்கே கிவன் வால்யூம் ஆஃப் ஆக்சிஜனோட வேல்யூ எவ்வளோ 5.6, மோலார் வால்யூம் எவ்வளோ 22.4. இங்கே ரெண்டுத்துலேயும் பாயிண்ட் இருக்கிறதுனால 10 மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 10 போட்டேன். பாயிண்ட் கேன்சல் ஆகிடுச்சு. 56/224. இதை கேன்சல் பண்ணால் 56 4 times 224, 1/4. ஸோ 1/4ஓட வேல்யூ என்னென்னா 0.25. therefore number of moles of oxygen equal to 0.25. நெக்ஸ்ட் சம் ஆல்சோ கால்குலேட் த மோல்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா கண்டெய்ன்ஸ் 12.046 into 10 to the power of 23 atom of iron. அப்போ இங்கே கொடுத்துருக்கிறது என்னென்னா ஆட்டம். அப்போ ஆட்டம்க்கு உண்டான ஃபார்முலா தான் இங்கே எழுதணும். ஓகே, அப்போ கிவன் என்ன? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் அயன் ஈக்குவல் டு 12.046 into 10 to the power of 23. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அயன் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அயன் கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு ஆட்டம் வர ஃபார்முலா என்னென்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பை 6.023 into 10 to the power of 23. இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி சம்மில் மோலார் வால்யூம் சொன்னோம் இல்லைங்களா? அதே மாதிரி இது என்ன அப்படின்னா அவகாட்ரோ நம்பர். இங்கே எல்லாத்துக்குமே ஆட்டம்ஸ் வந்தாலும் சரி மாலிகூல்ஸ் வந்தாலும் சரி என்ன நம்பர் யூஸ் பண்ணணும்னா அவகாட்ரோ நம்பர் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு சின்ன க்ளூ என்னென்னா 10 to the power of 23 வந்தாலே அதுக்கு கீழே நம்ம என்ன நம்பர் யூஸ் பண்ணணும்? 6.023 into 10 to the power of 23 யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன இருக்குன்னா 12.046 into 10 to the power of 23 இருக்குது. அதுதான் கிவன் ஆட்டம்ஸ் ஆஃப் அயன். அதை எடுத்து மேலே எழுதிக்கிறேன். கீழே என்ன எழுதிக்கிறேன்னா 6.023 into 10 to the power of 23. 10 to the power of 23 கேன்சல் ஆகிடுச்சு. இந்த 6.023 2 times கேன்சல் ஆகும். therefore நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அயன் ஈக்குவல் டு 2. இன்றைக்கி நம்ம பார்த்த எல்லா சம்முமே கால்குலேட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் தான். தேங்க்யூ.